இந்திய பெருங்கடலை இரண்டாக பிரிக்கும் ஒரு மர்மக்கோடு. விலங்குகளால் கூட இந்த கோட்டை தாண்ட முடியாதாம். இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய பெருங்கடலை இரண்டாக பிரிக்கும் ஒரு மர்மக்கோடு, அதுதான் வலாஸ் கோடு என்று கூறுகிறார்கள். இந்த வலாஸ் கோடு என்பது ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒரு புவியியல் மற்றும் உயிரியல் எல்லையாகும். இது இந்தோனேஷியா தீவுக்கூட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் உள்ள பலோன் தீவு மற்றும் சாரி தீவு ஆகியவற்றிற்கு இடையில் இந்த வலாஸ் கோடு செல்கிறது. ஆனால் இதன் தாக்கம் இந்திய பெருங்கடலின் சில பகுதிகளான ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தீவுகளில் காணப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் ஆல்பிரட் ரசல் வாலஸ் என்ற பிரிட்டிஷ் உயிரியலாளர் இந்த கோட்டை கண்டுபிடித்துள்ளார். இந்த வாலஸ் கோடு உயிரினங்களின் பரவலில் ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை காட்டுகிறது. ஆல்பிரட் வாலஸ் ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர் மற்றும் உயிரியலாளர். அவர் பல ஆண்டுகள் இந்தோனேஷிய தீவுக்கூட்டங்களில் பயணம் செய்து உயிரினங்களை ஆய்வு செய்துள்ளார். அவர் இந்திய பெருங்கடலின் சில பகுதிகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த வாலஸ் கோடு கண்டுபிடிக்கப்பட்ட போது உயிரினங்களின் பரவலில் ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். இந்த வேறுபாடு டெக்டோனிக் தட்டுகளின் இயக்கத்தால் உருவானது என்று அவர் நம்பியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தீவுகளில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய உயிரினங்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன. மேற்கு பகுதியில் ஆசிய உயிரினங்கள் காணப்படுகின்றன. குரங்குகள், யானைகள் மற்றும் புலிகள் போன்ற உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. கிழக்கு பகுதியில் ஆஸ்திரேலிய உயிரினங்கள் காணப்படுகின்றன. கங்காருக்கள், கோலாக்கள் மற்றும் எமுக்கள் போன்ற உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. கடல் உயிரினங்களான மீன்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் பாலூட்டிகளிலும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மரபணு ஆய்வுகள் மற்றும் தொல்லுயிர் எச்சங்கள் இந்த வேறுபாடுகளை உறுதிப்படுத்துகின்றன. இந்த வாலஸ் கோடு விலங்குகளால் கூட தாண்ட முடியாத ஒரு மர்மமான எல்லையாக உள்ளது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆழ்கடல் அகழிகள், கடல் நீரோட்டங்கள் மற்றும் புவியியல் தடைகள் இந்த விலங்குகள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதை தடுக்கின்றன. மேலும் ஆசிய மற்றும் ஆஸ்திரேலிய உயிரினங்களின் பரிணாம வேறுபாடுகள் காரணமாக அவை ஒன்றுக்கொன்று வாழும் சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபட்டுள்ளன. இதனால் அவை வாலஸ் கோட்டை தாண்டி செல்ல முடிவதில்லை. நம் பூமியின் மேற்பரப்பு டெக்டோனிக் தட்டுகள் எனப்படும் ஒரு பெரிய பாறை தட்டுகளால் ஆனது. இந்த தட்டுகள் மெதுவாக நகர்கின்றன. மேலும் அவை நகரும் போது அவை ஒன்றோடு ஒன்று மோதி மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் கடல் அகழிகளை உருவாக்குகின்றன. இந்த வாலஸ் கோடு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய டெக்டோனிக் தட்டுகளின் மோதலால் உருவானது. இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தட்டுகளின் நகர்வு உயிரினங்களின் பரவலில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகிறார்கள். மேலும் இந்த வாலஸ் கோட்டின் தாக்கம் இந்திய பெருங்கடலில் கடல் நீரோட்டங்கள் மற்றும் ஆழ்கடல் அகழிகளால் ஏற்படுகிறது. ஆழ்கடல் அகழிகள் உயிரினங்களின் பரவலை தடுக்கின்றன. கடல் நீரோட்டங்கள் உயிரினங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றன. மேலும் இந்த வாலஸ் கோடு வரலாற்று ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பண்டைய கடல் பயணிகள் இந்த கோட்டை ஒரு கடல்சார் எல்லையாக பயன்படுத்தினார்கள். இந்த கோட்டின் இருபுறமும் உள்ள கலாச்சாரங்கள் மற்றும் வர்த்தகத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன. மேலும் காலநிலை மாற்றம் மற்றும் கடல் மட்டம் உயர்வு போன்ற காரணங்களால் இந்த வாலஸ் கோடு எதிர்காலத்தில் மாற்றங்களை சந்திக்கலாம். இந்த மாற்றங்கள் கடல் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வாலஸ் கோடு ஒரு புவியியல் மற்றும் உயிரியல் அதிசயமாகும். இதன் தாக்கம் இந்திய பெருங்கடலின் சில பகுதிகளிலும் காணப்படுகிறது. டெக்டோனிக் தட்டுகளின் இயக்கம், கடல் நீரோட்டங்கள், ஆழ்கடல் அகழிகள், காலநிலை மாற்றம் மற்றும் வரலாற்று காரணிகள் இந்த கோட்டின் தாக்கத்தை தீர்மானிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.